இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போலி சாமியாருக்கு போய் சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க பாரு, இமயமலையில இருந்து புகையா வருது. ஏய் ராகவா, ஏய் மாரா, அவர் யாகம் பண்ணிட்டு இருப்பாருடா. சும்மா இரு. யாகம் பண்றாங்களாம்? யாகமா? கழுத்துல மாலையை போட்டு நெத்தில பட்டைய போட்ட உடனே சாமியா? டேய் என்னடா பண்றீங்க? வந்து தொலைங்கடா. ஐயோ, நீ குறிச்சி கோவத்துக்கு ஆளாக போறேன். வாங்க 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 வாங்க. எல்லாரும் வாங்க. என்னடா என்ன? ஏன்டா கத்திட்டு இருக்க? ஏன்டா இப்படி பண்ற? குறிச்சி காதுல விழ போகுது. அவன் காது மேலதான் விழ போகுது. வெயிட் பண்ணு. இன்னைக்கு அவனை கையும் கழுவமா பிடிக்கிறேன். வீரா, உள்ள திருட்டு நம்ம தம் அடிச்சிட்டு இருக்கான். வீரா, ஐயோ மாட்டிப்போமோ. மரா, கதவை திறடா, பாத்துக்கலாம். என்ன போக கூடாது? மரியாதையா வழி விடு. போக கூடாது. ஏன் உங்க குருவோட புட்டு வெளிய விட்டுருமா? உங்க குருவை இன்னைக்கு புடிச்சு சக்கையாக வெளிய தூக்கி போடல. மாரா, எப்படி? குருஜி, சத்தம் போடாதீங்க. குருஜி இப்ப ஆகாய தியானத்துல இருக்காரு. இந்த நேரத்துல யாரும் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனாலதான் உங்களை தடுத்தேன். ஐயோ, கண்கொள்ளா காட்சியா இருக்கே. எங்க வீட்டுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே. குருஜி, உங்க மகிமையே மகிமை. டேய் பாத்தியா, அவரை என்னெல்லாம் தப்பா பேசுன கண்ணத்துல போட்டுக்கோ. குருஜி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது, இங்க தங்குறது, இப்படி ஒரு யாகத்தை இப்ப பண்றது, இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. பாருங்க, எல்லாரும் நல்லா பாருங்க. டேய், இந்த மாதிரி நான் நேர்ல பார்த்ததே இல்லடா. இப்படி ஆகாயத்துல பறந்துட்டு இருக்காரு. டேய் மாறா, இவரை பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல் ஆள் மாதிரி இருக்கு. அப்புறம் அவர் பவரால உனக்கு சாபம் விட்டுற போறாரு. பார்த்து இருந்துக்கோ. நிஜமாதான் இந்த ஆள் அந்த இடத்துல பறக்குறானா? இல்ல ஏதாவது செட்டப்பா இருக்குமா? எனக்குமே அந்த டவுட் இருக்குடா. நம்பவே முடியலையே. எப்படி ஒரு மனுஷன் எப்படி அந்த இடத்துல பறக்க முடியும்? கரெக்டா. 9 கிரகத்திலையும் உச்சம் பெற்ற ஒருவர் ஆகாயத்திலையும் பறக்கலாம், வேற்று கிரகத்திலையும் பறக்கலாம். இதெல்லாம் சாதாரணம். இது எங்க குருஜி செய்யற அதிசயங்கள்ல ஒண்ணு.